அக்கா இன்னைக்கு கவரேஜ் பிரச்சனையா என்னன்னு தெரியும். சோறுக்கோ என்ன சொன்னாங்க? হ্যাঁ হ্যাঁ মানে அம்மா மாட்டது பீஸ் காட்டு வீட்டை வந்து போயிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் லெசன்ல எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு கொஞ்சம் கனெக்ஷன் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகே ஓகே, நான் இப்போ வீடியோ ப்ளே பண்ணல. லெசனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு லெசன் ஆக்சுவலி ஓகே, மைக்ஸ் ஹேவ் டு பி மெயின்டைன். மைக்ஸை மியூட் பண்ணி வைங்க. இடையில பேசுனீங்கன்னா டிஸ்டர்பாக இருக்கும். மைக்கை மியூட்லேயே வைங்க. ரைட். ஸோ இன்னைக்கு நாள் மாறி இருக்குன்னா உங்களுக்கு தேர்ஸ்டே யூஸ்வலி டியூஸ்டே லெசன்ஸ் இன்னைக்கு தேர்ஸ்டேக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாரும் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, நாங்கள் லெசனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இன்னைக்குள்ள லெசன் வந்து லெசன் 8. லெசன் 8ல் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ஃபியூச்சர் டென்ஸை வச்சு தான் இன்னைக்கு லெசன்ஸ் போகுது. ஸோ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் தமிழ் மீடியம் லெக்சர் சீரீஸ் உங்களுக்காக இதை தொகுத்தவர் வந்து சாரி கனெக்ஷன் இஷ்யூஸ்ன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. ஸோ இந்த லெசனை உங்களுக்காக தொகுத்தவர் தலைவர் IAFQE தலைவர் மிஸ்டர் ஜனக காமர்கோட. இன்னைக்கு உங்களுக்கு இந்த லெசனை நான் சுகந்தி பொன்னையா உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ண போறேன். ரைட். இப்போ இன்னைக்கு லெசன்ல வந்து ஆஸ் யூஷுவல் நாங்க போற ஃபார்மேஷன் சப்ஜெக்ட் வேர்ப் வினை சொல்ல வச்சு வசனம் அமைக்கிறது. ஸோ இதுல 4 ஃபார்மேஷன் வரப்போகுது. டைப் ஆஃப் சென்டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். ஸோ இதுல வினை சொல்ல வச்சு தான் லெசன் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, இப்போ இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சரை நம்ம பேசுறதா இருந்தா இப்படி பேசுவோம்னு பார்ப்போம். ஒரு நிகழ்வு, அதாவது எதிர்காலத்துல நடக்க போற ஒரு நிகழ்வை பத்தி நாம பேசுறதா இருந்தா ரைட் எப்படி பேசுவோம் அப்படின்றது தான் இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வேர்புக்கு முன்னால ஷல்லோ வில் நாங்க சேர்க்கணும். ஷல் வந்து ஐக்கும் வீக்கும் மட்டும்தான் வரும், மற்ற எல்லாத்துக்குமே வில். ரைட், அதுதான் ஃபார்மேஷன். ரைட். இப்ப வேர்ப்னு சொன்னா என்ன விதமான வேர்ப் நாங்க இதுல யூஸ் பண்ண போறோம்னா சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம், அதாவது ஒரு வேர்போட நார்மல் ஃபார்மேஷனை தான் யூஸ் பண்ண போறோம். அப்ப எப்படி யூஸ் பண்ண போறோம்னு பார்ப்போம். இப்ப ஐன்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி ஷல் அல்லது வில் பாவிக்கலாம். ஐ வில் பிளே, நான் விளையாடுவேன். இப்ப விளையாடுவேன்ன்றதுல தான் நாங்க தமிழ்ல வந்து எதிர்காலத்தை குறிக்கிறோம்னு சொன்னா இங்கிலீஷ்ல இந்த வில்ன்ற வேர்ட் தான் உங்களுக்கு எதிர்காலத்தை குறிக்கும். ரைட். அதே மாதிரி she will cook, அவள் சமைப்பாள். அப்ப அந்த பால் அப்படின்ற வேர்ட் தான் உங்களுக்கு வந்து எதிர்காலத்தை சொல்லுது. பட் இங்க வந்து வேர்ட் வில். ரைட். they will study, அவர்கள் படிப்பார்கள். ரைட். இது வந்து சிம்பிள் ஃபார்மேஷன் ஆஃப் பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்ப அதுலயே நாங்க பார்க்க போறது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். ஐ வில், ஐக்கும் வீக்கும் ஷல்லோ வில் பாவிக்கலாம். அதே நேரம் வேர்ப் பிளஸ் பிளேஸ் பிளஸ் டைம், யூ தே ஹி ஷி இட். ரைட். இப்ப 3ஆம் நபர்களை பத்தி பேசுறதா இருந்தா முன்னிலை படர்கை இது ரெண்டுக்குமே வந்து நாங்க வில் தான் பாவிக்க போறோம். அப்ப தன்மைக்கு மட்டும்தான் ஐ அண்ட் ஷல் அண்ட் வில் வரும். மற்றது முன்னிலை படர்கை எல்லாத்துக்குமே வில் தான் வரப்போகுது. இப்ப பார்ப்போம். ஐ வில் பிளே கிரிக்கெட் டுமாரோ மார்னிங் இன் த கார்டன். அப்ப நான் நாளை காலை கிரிக்கெட் விளையாடுவேன் எங்க கார்டன்ல. அதைத்தான் சொல்றாங்க. அப்ப இதுல வந்து எதிர்காலத்தை குறிக்கிறது வில் அப்படின்ற வேர்ட், பிளே வந்து verb. அப்ப இது வந்து நார்மல் ஃபார்மேஷன், சிம்பிள் ஃபார்மேஷன் தான் நாங்க பார்க்கணும்.
right? அப்ப அந்த சிம்பிள் ஃபார்மேஷன்ல வந்து ஐ வில் பிளே கிரிக்கெட் டுமாரோ மார்னிங்ன்றது உங்களுக்கு தெரியும். டுமாரோனா நாளை, அப்ப எதிர்காலம். எங்க விளையாட போறோம்? பிளேஸ் கார்டன். அதே மாதிரி வி வில் ஸ்டடி இங்கிலீஷ் நெக்ஸ்ட் சாட்டர்டே இன் ஆஃபீஸ். நாங்க இங்கிலீஷ் படிப்போம், ரைட்? வரும் சனிக்கிழமை எங்கள் அலுவலகத்தில், ரைட்? இப்ப நான் இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. நம்ம தமிழ் ஃபார்மேஷனுக்கு பார்த்தோம்னா அது வேற மாதிரி சொல்லுவோம், பட் இங்க இங்கிலீஷ்னு வரும்போது அது வேற மாதிரி, ரைட்? அப்ப அந்த டிரெக்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணி படிக்காதீங்க. டிரெக்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணி படிச்சீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃபார்மேஷன் குழம்பும். அதை விட இந்த ஃபார்மேஷன்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸ் நாங்க சொல்லி கொடுத்துருக்குறோம் தானே. இப்ப தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாரீங்க. அந்த ஃபார்மேஷனை வச்சு முடிஞ்ச அளவு பின்னால வசனங்களை சேர்த்து விஷயங்களை பேசுங்களே தவிர டிரெக்ட் டிரான்ஸ்லேஷன் போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். So you will meet Mr. Fernando at the office tomorrow. They will attend the meeting next Monday in your office. He will play music at the dinner party next weekend. She will visit Candy next Poya Day. The cat will make a noise even tonight. Right? அப்ப இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சொன்னா எந்த ஒரு வித்தியாசம் இல்லை, எந்த ஒரு ஃபார்மேஷனும் இல்லை. வில் பிளே, வில் ஸ்டடி, வில் மீட், வில் அட்டெண்ட், வில் பிளே, வில் விசிட், வில் மேக். இப்ப இதுல வந்து வேர்ப்ல எந்த சேஞ்சுமே இல்லை, ஒரே மாதிரி தான் எல்லா இடமும் வருது. அது இல்லாம அதுக்கு முன்னால வர அந்த எதிர்காலத்துல குறிக்கிற அந்த ஹெல்பிங் வேர்பும் வந்து வில், அது ஒண்ணுதான் வருது. ஷெல் நாங்க ஐயுக்கும் வீக்கும் மட்டும்தான் பாவிப்போம், மற்றும்படி எல்லாத்துக்குமே வில் பாவிக்கலாம், ரைட்? அதுதான் வந்து பாசிட்டிவ் ஃபார்மேஷன். இப்ப இந்த பாசிட்டிவ் ஃபார்மேஷன் அவ்வளவு கஷ்டம் இல்லாதனால நான் நெகட்டிவ் ஃபார்மேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு சான்ஸ் தரேன் எனக்கு சென்டென்ஸை ஃபார்ம் பண்றதுக்கு, சரியா? ரைட். நெகட்டிவ் ஃபார்மேஷனுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் நான் சொல்லி தரவே தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஹெல்பிங் வேர்போட ஒரு நாட் சேர்ந்துச்சுன்னு சொன்னா அது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபார்மேஷனா மாறிடும். அப்ப என்ன வரும்? I will not, she will not, they will not, right? I will play, I will not play. I will cook, she will cook, she will not cook. They will study, they will not study. அப்ப அந்த நொட்டுங்கிற ஒரு வேர்ட் இங்க எங்களுக்கு போதும் இந்த ஃபார்மேஷனை இது பண்ணிக்கொள்றதுக்கு, ரைட்? அடுத்தது இதுதான் நெகட்டிவ் ஃபார்மேஷன், ரைட்? இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா இதுல வந்து எக்ஸ்பாண்டட் ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா நெகட்டிவ்ல அதே மாதிரி தான் ஷால் விட், ஷால் நாட், வில் நாட், அதே மாதிரி வேர்பை அட்டாச் பண்ணி நம்ம சென்டென்ஸ் பாவிக்கிறோம். ஓகே, அடுத்தது ஸோ ஃபுல் ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? எனக்கு நான் தோணல. ஐ வில் நாட் பிளே கிரிக்கெட், வி வில் நாட் study, you will not meet, they will not attend, he will not play, she will not visit, the cat will not make a noise, right? அப்ப அந்த object place எல்லாமே சேர்த்து இதுல சென்டென்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, ரைட்? இப்ப நான் பாசிட்டிவ் क्वेश्चंस போக முதல்ல, ரைட், நம்ம கொஞ்சம் இதை ட்ரை பண்ணோம். ஓகே, ரைட். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா நான் உங்களுக்கு தரப்போற ஃபார்மேஷன் வந்து எனக்கு இந்த ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி இதெல்லாம் வேணாம். ஏதாவது ஒரு நவுனை பாவிச்சு, சரியா? ஒரு நவுனை பாவிங்க. அதாவது டீச்சர், பிளேயர், அப்படி இல்லாட்டி ஒரு என்ன சொல்றது பிரசிடென்ட், அப்படி இல்லாட்டி மதர், ஃபாதர், ஃப்ரெண்ட்ஸ், இப்படியான நவுனை பாவிச்சு, நவுனை சப்ஜெக்டா பாவிச்சு எனக்கு ஃபார்மேஷன் செய்யணும். பட் இன் ஃபுல் ஃபார்ம், எனக்கு ஷார்ட் ஃபார்ம் வேணாம். எனக்கு வேணும் ஆப்ஜெக்ட் பிளஸ் வேர்போட சேர்த்து இந்த வில் பிளே, வில் நாட், வில் நாட் அப்படின்ற ரெண்டு ஃபார்மேஷன்ல, அதாவது நெகட்டிவ் சென்டென்ஸ்,
பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் ரெண்டுலையுமே ஃபுல் ஃபார்மேஷன். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் வர சப்ஜெக்ட் வந்து ஐ வி தே அப்படி வேணா நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு நவுனை பிளேஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஃபார்மேஷன் எனக்கு ரெடி பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள், the student will attend the class tomorrow morning at Bambala PTA. Right? The student will attend her class tomorrow morning at Bambala PTA. Right? அப்ப அதுக்கு negative form, the student will not attend her class tomorrow morning at Bambala PTA. அப்ப இந்த ஃபார்மேஷன்ல வச்சு எனக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க பாப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஜூம்ல இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பை தாரேன். அப்ப மற்றவங்க யூடியூப்ல இருக்கிறவங்க கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் ரீட் பண்றேன். ஓகே ஓகே. இதுலயும் ஒரு 18 வர பார்ட்டிசிபென்ட்ஸ் குறையிறாங்க. இன்னைக்கு தேர்ஸ்டே தான் தமிழ் லெசன் தெரியாதா என்னன்னு தெரியல. ரைட், ஓகே, லெட்ஸ் சி. சார் சொல்லுங்க சார், சுப்பையா சார். Good evening, Miss. சார் சொல்லுங்க. My brother will study English next Sunday in the class. Oh, perfect, sir. My brother will not study English next Sunday in the class. Oh, perfect, sir. Thank you. Thank you, Miss. Marianne, Miss Marianne, சொல்லுங்க Miss. Good evening, Miss. My mother will prepare lunch for us. Will prepare lunch for us. Okay. My mother will not prepare lunch for us. Okay. அது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு. எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல சொல்லுங்க மிஸ். கொஞ்சம் சென்டென்ஸ் சரி, நீங்க சொன்ன சென்டென்ஸ் ரெண்டுமே சரி. நான் கேட்ட ஃபார்மேஷன்ல முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க மிஸ். ஃபுல்லா பிளேஸ் அண்ட் டைம் ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணி அதே சென்டென்ஸ். My mother will prepare lunch for us for my birthday. Okay. My mother will prepare lunch for us for my birthday. Okay, miss. Perfect. Upper negative form. My mother will not prepare lunch for us for my birthday. Okay, miss. Thank you. Perfect. Thank you. Right. வேற யாரும் ட்ரை பண்றீங்களா? ஜூம்ல இருக்கிறவங்க யாராவது ரெடியா இருந்தா மைக்க ரிலீஸ் பண்ணலாம். எஸ். President will attend the political meeting next month at Colombo. Okay. President will not attend the political meeting next month at Colombo. President will not attend the meeting at Colombo next month. Next month at Colombo. Okay, miss. Perfect. Okay. Thank you. வேற யாரும் ட்ரை பண்றீங்களா? இல்லையா? இவ்வளவு பேர் இருக்கிறீங்கல்ல, 26 பேர் இருக்கிறீங்க. என்ன விட்டா 24, 25 பேர் இருக்கிறீங்க. சொல்லலாமே, ஒரு 2 பேர் சரி. 3 பேர் தான் ட்ரை பண்ணாங்க. மிஸ் அமிதா, மிஸ் வினோதினி, மிஸ் இல்மா ட்ரை பண்ணலாமே. இல்லையா? ஓகே. ஸோ யூடியூப்ல இன்னைக்கு அவ்வளவா கமெண்ட் இல்ல. தேர்ஸ்டே மாறினால எதுவும் கன்ஃபியூஷனும் தெரியாது. ஓகே, ஒரே ஒரு கமெண்ட் தான் இருக்கு, பாப்போம். Lawyers will attend the court tomorrow evening. Lawyers will not attend the court tomorrow evening. Mrs. Azma. Perfect, miss. Right. Okay. So, right. At least comment la sollalaame.
பேச விருப்பம் இல்லாதவங்க கமெண்ட்ல சரி டைப் பண்ணலாமே chat பாக்ஸ்ல. Excuse me, ma'am. Shall I tell? Yes, miss. Sure. Mala is going to visit her grandmother next weekend. Okay. Mala is Mala, going to meet னு சொன்னீங்க மிஸ். Mala will go to meet. Mala will go to visit her grandmother next week. Okay, perfect. Mala will not going to visit her grandmother next. இல்ல மிஸ், வில்லுன்னு வரும்போது கோயிங் வராது. அந்த அங்கன தான் நம்ம பிளவிடுறது. Will Mala not go. Mala will not go to visit her grandmother next week. அலங்கிச்சுதானே மிஸ் மிஸ்டேக் வருதுன்னு. Yeah, yes, ma'am. ஓகே ஓகே, தேங்க்யூ மிஸ், தேங்க்யூ ட்ரை பண்ணதுக்கு. ஓகே, வேற யாரும் ட்ரை பண்றீங்களா? இல்ல. ஓகே, மிஸ் ரவுஃபா மைக் ஆன்ல இருக்கு. My class student will attend my English class next morning 9:30 a.m. ஓகே மிஸ், கேன் யூ இன்னும் ஒழுங்கா சொல்லுங்க மிஸ் அத. My class student will attend my English class next morning 9:30 a.m. Tomorrow morning 9:30 a.m. Next morning. My class Okay. My class student will not attend my English class tomorrow morning 9:30 a.m. Okay, okay, miss, perfect. Okay. Right. So நம்ம இப்ப next ஸ்லைடுக்கு மூவ் பண்ணுவோம். ரைட், இப்ப இதுல கொஸ்டின் ஃபார்ம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது. பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் என்ன செய்வோம்? ஷல்லையும் வில்லையும் முன்னால போட்டுட்டு சப்ஜெக்ட நடுவுல எடுத்து verb கடைசியா போடும், இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, so shall I play? Will she cook? Will they study? So நாங்க முதல்ல பார்த்தா I will play, she will cook, they will study. இப்ப என்ன செஞ்சிட்டோம்? Shall I play? நான் விளையாடவா? Will she cook? அவள் சமைப்பாளா? Will they study? அவர்கள் படிப்பார்களா? ரைட், இப்ப இந்த ஃபார்மேஷன்ல ஃபுல் ஃபார்ம் பார்ப்போம். Shall I play cricket tomorrow morning in the garden? நான் நாளை காலை தோட்டத்தில் கிரிக்கெட் விளையாடவா? கேள்வி. சரி. Will we study English next Saturday in our office? நாங்க இங்கிலீஷ் படிப்போமா next Saturday morning அப்படின்னு கேக்குறாங்க. Will you meet Mr. Fernando at the office tomorrow? Will you meet? Will they attend? Will she play? Will he play music at the dinner party next weekend? Sorry. Will she visit Candy next Poya Day? Will the cat make a noise even tonight? Right? இப்ப இந்த ஃபார்மேஷன்லயே நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்ஸையும் பார்ப்போம். Shall not I play cricket? Will not she cook next Monday? இப்ப இந்த ஃபார்மேஷன் டிரான்ஸ்லேஷனை பார்த்தோம்னு சொன்னா அவர்கள் நாளை காலை விளையாட மாட்டார்களா? சாரி, அவர்கள் இல்ல, நான் விளையாட மாட்டேனா? ரைட். இப்ப நாங்க இந்த மிஸ்டேக் விடுறது எங்கன சாதாரணமா எங்கன இந்த மிஸ்டேக் விடுறோம்னு சொன்னா, இப்ப நாங்க பேசும்போது நாங்க இத எப்படி கேக்குறதுன்னு தெரியாம இத வேற மாதிரி கேக்குறோம். ரைட். அப்படின்னா இப்ப இந்த நெகட்டிவ் ஃபார்மை பாவிக்கிறது ரொம்பவே குறைவு. ரைட். ஆனா இத சரியா படிச்சுக்கிட்டா எதுவுமே ஈஸி. அப்ப பாருங்க, shall not, shan't I play cricket tomorrow? நான் விளையாடக்கூடாதான்ற மாதிரி, நான் விளையாடக்கூடாதா? ரைட். அடுத்தது நான் விளையாட மாட்டேனா அப்படின்ற மாதிரி வரும் அந்த ஃபார்மேஷன். Will not she cook on next
Sunday won't. Will notக்கு நான் formation பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாங்க short form என்ன சொல்லுவோம்? Won't. Won't she cook on next Sunday? அடுத்தது. Will not they come home next weekend? Won't they come home next week? Right? அப்ப அந்த will notங்கிறது யூஸ் பண்றது கூட குறைவு தான். இப்ப நம்ம won't, shan't. Right? அடுத்தது full formation பார்ப்போம். will not I play. இப்ப நான் இதை will notன்னு pronounce பண்ணேன்னா உங்களுக்கு கொஞ்சம் odd-ஆ feel ஆகும். அப்ப அதனால நான் இப்படியே சொல்றேன். Won't I play cricket tomorrow morning in the garden? Won't we study English next Saturday in office? Won't you meet Mr. Fernando at the office tomorrow? Won't they attend the meeting next Monday in your office? Won't he play music at the dinner party next weekend? Won't she visit Candy next Poya Day? Won't the cat make a noise even tonight? Right? இப்ப நான் சொன்ன மாதிரியே சப்ஜெக்டுக்கு பதிலா ஒரு நவுனை பாவிச்சு எனக்கு சென்டென்ஸ் ரெண்டுமே நெகட்டிவ் கொஸ்டின் பாசிட்டிவ் கொஸ்டின் நெகட்டிவ் கொஸ்டின் ரெண்டுமே சுப்பையா சார் சொல்லுங்க சார். Positive question. Will my sister study English next Sunday in the class? Okay, sir. Negative question. Want my sister study English next Sunday in the class? Perfect, sir. Perfect. Thank you. Thank you, miss. Okay, sir. Marianne, miss சொல்லுங்க miss. Marianne, miss சொல்லுங்க. உங்களுக்கு hand raise ஆயிருந்துச்சு. Sorry, miss. Will the Prime Minister leave for Japan next week? Won't the Prime Minister leave for Japan next week? அவ்வளவே தான். Perfect. Next. Thank you, miss. Next. வேற யார் சொல்ல போறீங்க? Excuse me, ma'am. Yeah, ma'am. Miss சொல்லுங்க. Rukai. Will Mala finish her work next week? Okay. Won't Mala finish her work next week? Okay. திருப்பி சொல்லுங்க miss. Will Mala finish her work next week? Okay. Won't Mala finish her work next week? Perfect, miss. Perfect. Week. Thank you. Next. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? வேற யாரும் ட்ரை பண்றீங்களா? என்ன இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப சைலண்டா இருக்கு. மத்த நாளைக்கு ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. Will cricket players leave the country next week? Okay. Won't cricket players leave the country next week? Okay, miss. Okay, perfect. Thank you, miss. Thank you. Next. வேற யாரும் ட்ரை பண்றீங்களா? நான் யூடியூப்ல செக் பண்ணிட்டு வரேன். யூடியூப்லயும் இல்ல. ஓகே 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 இருக்கு. ரைட். She will. Okay. Will dancers attend the DJ party next weekend night? Won't dancers attend the DJ party next weekend night? Perfect. Perfect, Miss Azma. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா ஜூம்ல? Yes, miss. சொல்லுங்க. Yeah, miss சொல்லுங்க. தமிழ் செல்வி. மிஸ் சொல்லுங்க. Will my sister stitch new frock next Monday? Okay. Won't my sister stitch new frock next Monday? Okay, miss. Okay. Perfect. Right.
Thank you, Miss. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? கமெண்ட்ல சரி சொல்லுங்க. Okay, right. I'll move on. Mary will go to abroad next month. Okay. Mary want to go to abroad next month. Mary will go abroad next month. Mary won't Want to go to abroad next month. ன்னு சொல்ல மாட்டோம் மிஸ். won't go abroad next month. இப்ப இது வந்து நாங்க பாசிட்டிவ் ஃபார்மேஷன் நீங்க சொல்றீங்க. இப்ப நெகட்டிவ் ஃபார்மேஷன் இந்த கொஸ்டின் ஃபார்முக்கு வாங்க மிஸ். Want Mary go to abroad next month? Will Mary go abroad next month? Will Mary go to abroad next month? Go Mary to won't go to abroad next month. go to வராது மிஸ். Will Mary go abroad next month? Won't Mary go abroad next month? Right? அவ்வளவுதான். ஓகே மிஸ், குட் ட்ரை. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணலாமே, அப்பதானே கரெக்ஷன்ஸ் தெரியும். ஏதாவது மிஸ்டேக்ஸ் விடுறீங்களா அப்படின்றது. ரைட். இப்ப சமரிய பாத்தீங்கன்னா, I will go to school tomorrow at 7:30. I will not go to school tomorrow at 7:30. Shall I go to school tomorrow at 7:30? Shan't I go to school tomorrow at 7:30? They will work in the office next Sunday. They will not work in the office next Sunday. Will they work in the office next Sunday? Won't they work in the office next Sunday? Next. Nimal will study in a new class starting next month. Nimal will not study in a new class starting next month. Will Nimal study in a new class starting next month? Won't Nimal study in a new class starting next month? Right. இப்ப நான் லெசன் டிஸ்கஷனை நிப்பாட்ட முதல்ல இப்ப நீங்க இந்த 4 ஃபார்ம்லயும் எனக்கு நான் சொன்ன மாதிரியே formations with a noun formationல sentence 4மே sentence formationல positive sentence, negative sentence, positive question, negative question. formation ஒன்னு சொல்லுங்க பாப்போம் எல்லாரும். ஒரு 2 minutes டைம் தாரேன். சுப்பையா சார் சொல்லுங்க சார். Girls will play netball tomorrow in the big ground. Okay, sir. Girls will not play netball tomorrow in the big ground. Okay. Girls, will girls play netball tomorrow in the big ground? Okay, miss. Will girls play netball tomorrow in the big ground? Okay. Won't girls play netball tomorrow in the big ground? Okay, sir. Perfect. Thank you. Mary Ann miss சொல்லுங்க. Professor Jane will deliver the lecture tomorrow at our class. Professor Jane will not deliver the lecture tomorrow at our class. Will Professor Jane will deliver the lecture tomorrow at our class? Won't Professor Jane deliver the lecture tomorrow at our class? Perfect, miss. Thank you. வேற யாரும் ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்றீங்க லெசன் முடிக்க. Yeah, miss. Yes, Tarunya will go to school next year. Okay. Tarunya won't go to school next year. Okay.
Will Tarunya go to school next year? Okay. Won't Tarunya go to school next year? Okay, miss. Okay, perfect. வேற யாரும் ட்ரை பண்றீங்களா? யூடியூப்ல இன்னைக்கு அப்டேட்ஸ் குறைவு. ஓகே, பரவாயில்ல. ஒரு இன்னும் 2 பேருக்கு சான்ஸ் தரலாம். எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. 2 பேருக்கு சான்ஸ் தரலாம். ட்ரை பண்ணலாமே. 21 பேர் இருக்கிறீங்க, 20 பேர் இருக்கிறீங்க. 3 பேர் 4 பேர் தான் சொன்னாங்க. I miss. மிஸ் சொல்லுங்க. I will go to Candy tomorrow. ஓகே. Shall I go to Candy tomorrow? ஓகே. Will not go to Candy tomorrow. Will I go Candy tomorrow? Sorry. Will I go to Candy tomorrow? Won't I go to Candy tomorrow? Okay, perfect, miss. Okay. Thank you. Okay. இன்னும் ஒரு ஆள். மிஸ் Kavin வினோதி. will pass the O-level examination in this year. ஓகே. Kavin won't pass the O-level examination in this year. ஓகே. Will Kavin pass the O-level examination in this year? ஓகே. Won't Kavin pass the O-level examination in this year? In this. Okay, miss. Okay. Thank you, miss. Won't. Last sentence திருப்பி சொல்லுங்க மிஸ். Won't Kavin pass the O-level examination in this year? Okay, miss. Okay. Done. Thank you, miss. Right. இப்ப நாங்க லெசனை முடிச்சிட்டோம். ஒரு சின்ன சம்மரி. ரைட். இப்ப இதுல இந்த ஃபார்மேஷன்ல நீங்க ப்ரெசன்ட் படிச்சிட்டீங்க, பாஸ்ட் படிச்சிட்டீங்க அண்ட் ஃபியூச்சர் படிச்சிட்டீங்க. ரைட். இப்ப இதுல ஒரு சின்ன ஒரு ஃபார்மேஷன்ல ஒரு கேம் ஒன்று செஞ்சு பார்ப்போம் நீங்க எவ்வளவு தூரம் இந்த லெசன்ஸ்ல டீப்பா இருக்கிறீங்கன்னு சொல்லி. ரைட். இப்ப நான் இதை ஓகே ஒரு எக்ஸல் ஷீட்ல நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. ரைட். இப்ப நாங்க எல்லாத்தையுமே பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் அப்படின்ற ஃபார்மேஷன்ல தான் படிச்சுக்கிட்டு வரோம். அப்படித்தானே? விளங்குது தானேனா எல்லாருக்கும்? லெட்டர்ஸ் சின்னதா இல்லையே? மிஸ் விளங்குது. ஓகே. ரைட். மற்றது நீங்க படிச்ச ஃபார்மேஷன் என்னது? பாசிட்டிவ் கொஸ்டின், பாசிட்டிவ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், அப்புறம் பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின்.
இப்படித்தானே படிச்சோம். இப்ப இன்னைக்கு படிச்ச லெசனை நம்ம முதல்ல பார்ப்போம். இப்ப நான் கேட்கறதுகளுக்கு நீங்க சரியா ஆன்சர் சொன்னீங்கன்னா சரி. ஓகே, நான் இப்ப இதுல வந்து நம்பர் பண்ண போறேன். ஒவ்வொரு நம்பர் கொடுக்க போறேன். இந்த அவ்வளத்துக்கும் நம்பரை சொன்னோன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கொஸ்டின்ஸ் என்ன ஃபார்மேஷன் உங்களுக்கு வருதோ அந்த ஃபார்மேஷன்ல எனக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். பாப்பா எத்தனை பேர் இதை சக்சஸ்ஃபுல்லா செய்வீங்கன்னு சொல்லி. ரைட். இந்த சார்ட் வந்து புரியுற மாதிரி இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இல்ல தானே? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் என்ன பேஸ்ல இதை செஞ்சேன்னு சொல்லி. ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும் பாஸ்ட்னு படிக்கும் போது நாங்க இந்த 4 ஃபார்மேஷனும் படிச்சோம். ப்ரெசன்ட்னு படிக்கும் போது இந்த 4 ஃபார்மேஷனும் படிச்சோம். அதே மாதிரி ஃபியூச்சர்னு படிக்கும் போதும் இந்த 4 ஃபார்மேஷனும் படிச்சோம். அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின். இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு சின்ன சென்டென்ஸ் ஒன்று ஒவ்வொரு ஃபார்மேஷன்லையும் நான் இங்க டைப் பண்ணி காட்டுறேன். அப்ப அதை வச்சு நீங்க அதை பேஸ் பண்ணிட்டு எனக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி சொல்லணும். ரைட். இப்ப நான் பாசிட்டிவ்ல பாஸ்ட்ல என்ன செய்ய போறோம்னு பார்ப்போம். ரைட். இப்ப நாங்க இன்னைக்கு படிச்ச ஃபார்மேஷன் இது. ரைட். இப்ப நான் நம்பர் 9 சொன்னேன்னா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல பாசிட்டிவ் கொஸ்டின் ஒன்று சொல்லணும், பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஒன்று சொல்லணும். இப்ப நான் நம்பர் 12ன்னு சொன்னேன்னா நீங்க சொல்லணும் என்னது ஃபியூச்சர்ல நெகட்டிவ் கொஸ்டின் ஒன்று சொல்லணும். இப்ப இது மாதிரி தான் இந்த கேம் போக போகுது. அப்ப நாங்க பார்ப்போம் இப்ப இதுல எப்படி வருதுன்னு. ரைட். இப்ப இதுல வந்து ப்ரெசன்ட்ல வந்து எப்படி வரப்போகுது? ஐ play, she plays. Right. I negative. I in the formation படிச்சீங்களா? I didn't play. Okay. Do I play? No, ma'am. இல்ல இது வந்து negative form. That's it. Present. Do I play? Do I play வந்து question form, miss. Do not know, ma'am. Did not போட்டிருக்கீங்க. Oh, sorry. Sorry. I don't.
I don't play. அப்ப இங்க வரணும். Okay. I do I play? Does she play? இங்க don't I play? Doesn't she play? இந்த ஃபார்மேஷன்ஸை மனசுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. பாப்போம் இதை எப்படி நீங்க ஃபார்ம் பண்ண போறீங்க. ரைட், கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னு நீங்க ரெடியா இருக்கணும் சொல்றதுக்கு. ஃபார்மேஷனை ஸ்டடி பண்ணிக்கொள்ளுங்க. என்ன மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நான் கேட்கும் போது சொல்றதுக்கு. ரைட், ஃபார்மேஷனை ஸ்டடி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், இப்ப யாருக்கு விருப்பம் ஒரு ஃபார்மேஷனை ஃபுல்லா ட்ரை பண்ண? ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒரு ஃபார்மேஷனை ஃபுல்லா செய்வோம், அதுக்கு பிறகு மிச்சத்தை பார்ப்போம். ரைட், ஸோ ஒரு ஆள் பாஸ்ட் ஃபார்ம்ல 4 ஃபார்மேஷனும் சொல்லுங்க பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின். இது 4 ஃபார்மேஷனையும் பாஸ்ட் ஃபார்ம்ல சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்டா? எஸ், She got up early in the morning. she got She did up. not. Did not get up early in the morning. Did she get up early in the morning? Didn't she get up early in the morning? Didn't she get up early in the morning? Perfect. Right. வேற யாராவது? மைக்கை ரிலீஸ் பண்ணிட்டு பேசலாம்.
ரைட். இப்ப நான் பேர் சொல்றவங்க கட்டாயம் சொல்லணும், ஏலான்னு சொல்ல இயலாது. ரைட். நான் யார் யார பேர் சொல்றேன்னா அவங்க நான் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ரைட். பாப்போம். இப்ப நான் ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பர்ல வர ஃபார்மேஷன் நீங்க எனக்கு சொல்லணும். ரைட். ஓகே, பாப்போம். மிஸ் பிரவீன்தா. பிரவீன்த். யா மிஸ், சொல்லுங்க பாப்போம். நம்பர் 7. Present positive question. ட்ரை பண்ணுங்க மிஸ். பாசிட்டிவ் கொஸ்டின் எந்த ஒரு சப்ஜெக்ட்னாலும் பரவாயில்ல, ஏதாவது உங்களால முடிஞ்ச மாதிரி ஃபர்ஸ்டா ட்ரை பண்ணுவோம். நம்பர் 7. நம்பர் 7 do or does ல ஸ்டார்ட் பண்ணணும் மிஸ். Do I sleep? Do I play cricket? இன்னொரு சப்ஜெக்ட்ல மிஸ் ட்ரை பண்ணுங்க பாப்போம். இன்னொரு சப்ஜெக்ட் ஐ இல்லாம. Does he sleeping? மிஸ்டர் லைன் எனக்கு கிளியர் இல்லாம இருக்கு. மிஸ் தேவதாஷினி. மிஸ் சொல்லுங்க பாப்போம். நம்பர் 5. மிஸ் நம்பர் 5 ட்ரை பண்ணுங்க மிஸ். மிஸ் தேவதர்ஷினி. She cooks rice and curry. She cooks rice and curry. Perfect, miss. Thank you. Miss Marian. Miss try பண்ணுங்க miss. Number 4. Didn't she speak in English yesterday? Oh, perfect, miss. Right. Miss Asbiya. Number 10 try பண்ணுங்க miss. He will not eat noodles. He will not eat noodles. Okay, miss. Okay, perfect. Right. Next. Miss Farzana. Number 8 try பண்ணுங்க miss. Miss Farzana. Right. Miss Vinodini, number 8 try பண்ணுங்க miss. Miss Farzana. Hello? Oh, miss. Farzana miss சொல்லுங்க. Hello? Oh, miss கேக்குது சொல்லுங்க. Number 8 try பண்ணுங்க miss. Yes. Doesn't she play cricket? Doesn't he play cricket? Okay, miss. Okay. Done. Miss Vinodini. Number 4. Doesn't. Sorry, miss. Number 4, miss. Number 4. Didn't he watch film? Didn't he watch TV? Film. TV or film. Perfect. Perfect.
Right. Next, Miss Yogarani, number 11. Miss Yogarani, number 11. Miss Raufa, number 11. Rising Stars. Miss, can you try? Rising Stars Preschool. Aludgoda, Alavatugoda. Miss, can you try? Number 11. Or Rising Stars Preschool Head Teacher. Anyone? Number 11. Miss Rukai Fati, anyone? Anybody can try. Those who are, யார் இருக்கிறீங்களோ அவங்க சரி சொல்லுங்க. Number 11. யார்? Kamala will go to church tomorrow. Miss, number 11. Number 11. Formation பாருங்க மிஸ். பார்த்துட்டு சொல்லுங்க மிஸ். Will she cook food? Will Kamala go to church tomorrow? தானே மிஸ்? Tomorrow. அந்த formation. Yeah. யாரோ சொல்றீங்க விளங்கல எனக்கு. Will she cook food? Will she cook food? Perfect, miss. Right. அடுத்தது இன்னொரு formation போவோம். Number 1. Number 1. Anyone, ma'am? Number 1. Oh, anyone. யாராவது ட்ரை பண்ணுங்க பரவாயில்ல மிஸ். Number 1. யாருனாலும் பரவாயில்ல மிஸ் சொல்லுங்க. They had dinner. They had dinner. அது வந்து ஹெல்பிங் வேர்போட வருது. இது verb form. They had dinner. Okay, had. Verb ஒண்ணு வச்சு சொல்லுங்க மிஸ். had வந்து ஹெல்பிங் verb தானே? He played tennis. He played tennis. Okay, miss. Perfect. Kamala had food. Kamala had food. Had வேணா மிஸ். had இல்லாம சொல்லுங்க. Ate food. Kamala ate food. அது okay. Number 9. Number 9. She will come to the party tomorrow. She will come to the party tomorrow. Okay, miss. Right. இப்ப நம்ம எல்லாரும் ஒரு வேலை செய்வோம். என்னன்னு சொன்னா, இப்ப நான் இதே மாதிரி ஒரு சார்ட், ஒரு பேப்பர் எடுத்து நீங்க கீறுங்க. ரைட்? கீறிட்டு இந்த ஃபார்மேஷனுக்கு நம்ம பண்ணி குயிக்கா இந்த 12 சென்டென்ஸ் எழுதுங்க பாப்போம். பாப்பா எவ்வளவு ஃபாஸ்டா உங்களால முடியுதுன்னு ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணிக்கொள்ள. ரொம்ப லாங்கா இல்லாட்டியும் பரவாயில்ல. ரொம்ப லாங்கா இல்லாட்டியும் பரவாயில்ல. குயிக்கா எழுதுங்க பாப்பா இந்த 8 ஃபார்மேஷன்லயும். சாரி 12 ஃபார்மேஷன்லயும். எழுதி முடிச்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்ப எனக்கு தெரியும்.
எழுதிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு ஆன்சர்ஸை வாசிக்கலாம். மேரியான் மிஸ் சொல்லுங்க. She worked hard. She worked hard. She did not work hard. She didn't work hard. Did she work hard? Did she work hard? Didn't she work hard? Didn't she work hard? Okay, miss. Present. She Yeah. works hard. She works She hard. does not work hard. She does not work hard. Does she work hard? Does she work hard? Doesn't she work hard? Doesn't she work hard? Perfect, miss. Future. She will work hard. Yeah. She Yeah, miss, go ahead. Sorry. She will not work hard. Will Yeah. she work hard? Won't Yeah. she work hard? Perfect, miss. Perfect. Thank you. Thank you. வேற யாரும் ட்ரை பண்றீங்களா? முடிச்சவங்க இருக்கிறீங்களா? ஒரு ஃபார்மேஷன் தான் பாத்தீங்க தானே, ஒர்க் ஹார்ட வச்சியே எல்லாத்துக்குமே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மாதிரி யாருக்கு ட்ரை பண்ண விருப்பம்? யாராவது ரெடியா? மிஸ் வினோதினி, மிஸ் தமிழ் செல்வி, மிஸ் தேவதர்ஷினி, யாராவது ட்ரை பண்றேன்னா சான்ஸ் எடுங்க, இல்லாட்டி நான் அடுத்த இதுக்கு போகிறதுக்கு. ஓகே, ரைட். யாராவது ஃபார்மேஷன்? I cook noodles well. I cooked noodles well. Cooked noodles well. I Yeah. didn't cook noodles well. Yeah. Did I cook noodles well? Okay. Didn't I cook noodles well? Perfect, miss. அடுத்தது present form. Present tense. I cook noodles well. Okay. I don't cook noodles well. Okay. Do I cook noodles well? Perfect. Don't I cook noodles well? Perfect. அடுத்தது future. Future. I will cook noodles well. Okay. I will not cook noodles well. Will Yeah. I cook noodles well? Okay. Won't I cook noodles well? Oh, perfect, miss. Perfect. Thank you. Thank you. Okay. இப்ப நீங்க கிட்டத்தட்ட 8 லெசன். ஓகே, 3 லெசன்ல படிச்சதை இன்னைக்கு சமரியா நம்ம செய்தனால உங்களுக்கு இன்னும் கிளியரா விளங்கி இருக்கும் இந்த ஃபார்மேஷன். வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? நான் அடுத்த ஸ்லைடுக்கு போக முதல்ல. ரைட், ஓகே. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். இப்ப நாம வெப்சைட்டுக்கு போவோம். வெப்சைட்ல சாய் for ECCD, அதுல academics plus speak in English. ரைட், இப்போ நாங்க 8th லெசன்ல இருக்கோம். Self assessment form. ரைட், இப்போ இங்க ஒரு question இருக்கு.
won't they attend the special meeting in the main hall today at noon? இப்ப இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்றது? Won't they attend the special meeting in the main hall today at noon? இன்னைக்கு பகலைக்கு இருக்கிற மீட்டிங், ஸ்பெஷல் மீட்டிங் மெயின் ஹால்ல இருக்கிற மீட்டிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டீங்களா? அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இது No, they won't. No, they won't. Perfect, miss. No, they won't. அப்ப மூணாவது. எப்படி நாங்க இந்த ஆன்சரை சூஸ் பண்றது மிஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேலுமா? ரைட். இப்ப இது வந்து ஒரு நெகட்டிவ் கொஸ்டின். இந்த நெகட்டிவ் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணும் போது இது எப்படி இருக்குன்னா, எஸ் ஒன்னு இருக்கணும், won't they attend the special meeting னு கேட்டா yes they will னு இருக்கணும், இல்லாட்டி நெகட்டிவ் ஃபார்ம்ல no they won't னு இருக்கணும். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இது எஸ்னா பாசிட்டிவ், இங்கிட்டு won'tனா நெகட்டிவ். அப்ப இது பிழை. அடுத்தது பாத்தீங்கன்னா no they wasn't. இப்ப இது வந்து என்னது, நாங்க ஃபியூச்சர் ஃபார்மேஷன் செய்யறோம். இப்ப wasn'tனா அது பாஸ்ட் ஃபார்மேஷன். அப்ப அதுவும் பிழை. அடுத்தது வந்து no they won'tங்கிறது சரியான ஆன்சர். அப்ப இங்க பாத்தீங்கன்னா no they will. அப்ப இங்க நெகட்டிவா இருக்கு, இங்க பாசிட்டிவா இருக்கு. அப்ப இதுவும் வராது. இப்ப ஆன்சர் வந்து தேர்ட் ஒன். ரைட். அடுத்த கொஸ்டின் போவோம். Will you support your sister to complete her homework tonight? Will you support your sister to complete her homework tonight? இப்ப இதுல ஆன்சர் எப்படி நாங்க ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கிறது? இது வந்து ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ். இந்த பாசிட்டிவ் கொஸ்டினுக்கு நீங்க நெகட்டிவாவும் ஆன்சர் சொல்லலாம், பட் ஃபார்மேஷன் வந்து சரியா இருக்கணும். அப்ப என்ன ஆன்சரா இருக்கும்? Yes, I will. Yes, I will. Will you support your sister? Yes, I will support my sister. அதுதான் ஆன்சர். ரைட். எஸ் ஐ won'tனு வந்தா இது பாசிட்டிவா இருக்கு, இது நெகட்டிவ். அப்ப அது அதனால இது வராது. அதே மாதிரி நோ ஐ வில்லும் வராது. ஏன்? இங்க நெகட்டிவா இருக்கு, இங்க பாசிட்டிவா இருக்கு. அப்ப அந்த ஆன்சரும் வராது. நோ ஐ வாஸ்னா வில்லுனா நமக்கு தெரியும் நம்ம ஃபியூச்சரை பத்தி பேசுறோம்னு. அப்ப வாஸ்ங்கிறது பாஸ்ட். அப்ப அது இதுவும் வராது. விளங்குச்சா? அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். Won't you go abroad tomorrow morning? Won't you go abroad tomorrow morning? இப்ப இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண போறோம்னு சொல்லுங்க பாப்போம். சரியான ஆன்சர். Yes, I want to go abroad tomorrow. Yes, I won't go abroad tomorrow. அது சரியா மிஸ்? இது No, நெகட்டிவ். I want to No, go no, abroad tomorrow. நான் போக மாட்டேன். இப்ப இதுல வந்து நீங்க நாளைக்கு வெளிநாடு போக மாட்டீங்களான்னு தான் கேக்குறாங்க. ஆமா நான் போக மாட்டேன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இல்ல நான் போகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்னா, இல்ல நான் போகல, இல்லாட்டி ஆமா நான் போறேன். இது ரெண்டுல ஒரு ஆன்சரா தானே இருக்கணும். இல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஆமா நான் போகலன்னு சொல்ல மாட்டோம். அதனால அந்த ஃபார்மேஷன்ல பிளவிடாம எஸ் ஐ கோ அப்ராட் டுமாரோனா கோன்றது வந்து பிரசன்ட் ஃபார்ம். அப்ப இதுல ஃபார்மேஷன்ல பிழை. இங்கன வந்து எஸ்ங்கிறது பாசிட்டிவ், won'tங்கிறது நெகட்டிவ். அப்ப இதுவும் வராது. இதுல வந்து நோ ஐ won't go abroadங்கிறது ரெண்டுமே சரியா இருக்கு. ரெண்டுமே நெகட்டிவ் இருக்கு. பாஸ்ட் ஃபார்ம் ஃபியூச்சர் ஃபார்மேஷன்ல இருக்கு. அப்ப அது சரி. நோ ஐ வில் கோ abroad tomorrow இது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். சோ இந்த ஆன்சரும் வராது. ரைட். எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணும் போது எங்களுக்கு மெயினா தெரிஞ்சிருக்கணும் சரியான ஆன்சர் இல்லை, ஏன் மத்தது பிழை அப்படிங்கிறது தான். அப்பதான் எங்களுக்கு சரியான ஆன்சரை சரியா கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். அப்ப எந்த நாளும் மத்த ஆன்சர்ஸ் ஏன் பிழையா இருக்குன்றத நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா எங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் செய்ய ஈஸியா இருக்கும். ரைட். அடுத்த கொஸ்டின். Will they exercise after having lunch in the park? Will they exercise after having lunch in the park? என்ன ஆன்சரா இருக்கும்? Yes, they will. Yes, they will. Yes,
they They will. Yes, they they will. will. இப்போ உங்களுக்கு அந்த ஃபார்மேஷன் விளங்குது. நோ தே வில்லுங்கிறது வராது, ரெண்டுமே ரெண்டு டிஃபரெண்ட் ஃபார்மேஷன். எஸ் தே த Want. won't இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் ஃபார்மேஷனும் பிழை. நோ தே வாங்கிறதுல verb ஃபார்மேஷன் பிழையா இருக்கீங்கன்னா அப்ப எஸ் தே வில் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ரைட். அடுத்தது, will you meet me at the bus stop tomorrow? அப்ப என்ன ஆன்சரா இருக்கும்? Yes, I will. Yes, I will. எஸ் ஐ வில். அப்ப ஏன் மத்தது பிழை? நோ ஐ ஆம் ஏன் பிழை? Present tense. பர்ஃபெக்ட். ஆம் வந்து பிரசன்ட். இது ஏன் பிழை? எஸ் ஐ won't ஏன் பிழை? அவங்க கேட்கிறாங்க மீட் பண்ண முடியுமான்னு கேட்கிறாங்க, அதனால அப்ப ஆமா முடியாது, ஆமா என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாது என்னால. அப்ப இது வந்து ஃபார்மேஷன் பிழை. இது வந்து பாசிட்டிவா இருக்கு, இது நெகட்டிவா இருக்கு, அப்ப அது பிழை. அடுத்தது வந்து நோ ஐ வில், இல்ல நான் எனக்கு முடியும் அப்படின்றதும் பிழை தானே. ஒரு கேள்விக்கு நாங்க பதில் சொல்ற விதம் பிழை. அப்ப அதனால ஆன்சர் வந்து எஸ் ஐ வில். ரைட். அடுத்தது, மேடம் எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம் சொல்லுங்க மிஸ், சொல்லுங்க. அந்த ஆன்சர் சீட் எங்க எடுக்கலாம்? எங்க இருக்குது? ஓகே, நான் பேக் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் மிஸ் இது எங்கன்னு இருக்குன்னு. ஓகே. இது இந்த மாதிரி நீங்க செல்ஃப் அசஸ்மெண்ட் ஷீட்ஸ் ட்ரை பண்ணலையா மிஸ்? இல்ல, இந்த ட்ரை பண்றேன். நான் எங்க எடுக்கலன்றது இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே மிஸ், ஓகே நான் காட்டுறேன். ஓகே ரைட். அடுத்தது, will our team win the cricket championship at the race course grounds? Will our team win the cricket championship at the race course grounds? Answer enna? Yes, they will win. Yes, they will win. அதுக்கு அடுத்த ஃபார்மேஷனை பாருங்க. எஸ் தே wasn't win. wasn'tன்றது பாஸ்ட் ஃபார்ம் பிளஸ் இந்த ஃபார்மேஷனும் பிழை. எஸ் தே won't அப்படின்னா எஸ் வந்து பாசிட்டிவ், won't வந்து நெகட்டிவ், அப்ப அது வராது. நோ தே வில்னா நோ நெகட்டிவ், வில் வந்து பாசிட்டிவ், அப்ப அதனால இதுவும் வராது. ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் இஸ் will our team win the cricket championship at the race course grounds? Yes, they will win. Right. அடுத்தது, will you play music at the party tonight? yes, I will play music. Yes, I will play music. அப்ப third one. Right. Won't you play cricket tomorrow morning? Won't you play cricket tomorrow morning? Yes, I No, won't I won't play cricket tomorrow morning. Yes. No, I won't play cricket tomorrow tomorrow. இல்ல நான் ப்ளே பண்ண மாட்டேன் நாளை காலையில. அடுத்தது, shall we fly a kite this evening at the beach? Yes, we shall fly a kite. Yes, we shall fly a kite. Next one, won't you study for the exam? Yes, No, I won't. No, I won't. Yes, I was வராது, ஏன்னா was வந்து past form. Past tense. நாங்க futureல இருக்கிறோம், அப்ப no, I won't. அடுத்தது, won't she visit Candy next Friday? You won't. No, she won't visit Candy. No, she won't visit Candy. Perfect. அடுத்தது, won't the dog bark while in the kennel at night? No, I won't bark. No, it won't bark. Perfect. Next one. Shall we help your sister to carry her luggage to the airport tonight? Yes, I shan't. Yes, shan't வர முடியாது, ஏன்னா yes னா பாசிட்டிவ், shan't அப்ப அது வர முடியாது.
ரெண்டுமே ஒரே ஃபார்மேஷன்ல இருக்கணும். ஒன்னு வந்து ரெண்டுமே பாசிட்டிவ்ல இருக்கணும், இல்லாட்டி ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கணும். அப்பதான் முடியும். No, we shan't help my sister carry luggage to the airport tonight. Perfect. Next one. Will you go to school tomorrow? Yes, I will go to school tomorrow. No, I won't No, go I won't go to school tomorrow. tomorrow. No, I won't go to school tomorrow. First one. Right. Even last one seems to be correct. Last one பாருங்க. Yes, I will go to school tomorrow. இதுவும் சரிதான். I will. இது ரெண்டுமே சரியான ஆன்சர். இதுல டைப்பிங் எரர் ஒன்னு இருக்கு. சோ இது ரெண்டுமே சரியான ஆன்சர் இதுல. ரைட்? அடுத்தது. Won't you wash your hands before the meal at the restaurant? No, I won't. No, I won't. Right. Shan't we study English at home next weekend? Shan't we study English at home next weekend? Yes, we shall study English at home next week. Yeah. Yes, we shall study at home. Okay, English at home. Right. Will you play billiards with your brother in the evening? Yes, I will play. Yes, I will play. Next. Won't he play the guitar at the party tonight? No, he won't No, he play won't the play guitar. the guitar at the party tonight. Yes, first one. Will you engage in outdoor activities at the pool club in the future? Yes, I will definitely engage. Yes, I will definitely engage. Right. Won't you meet the principal at the office after the English period? No, I won't meet him at the office after English period. Okay, perfect, Miss. Right. இப்போ நாங்க இன்னைக்கு ஒரு ஷீட் ஒன்று செஞ்சோம். ரைட்? இப்போ இந்த ஷீட் எங்க இருக்குன்னு நீங்க கேட்டது இந்த பாருங்க. இப்போ நீங்க சாய்ஃபோ ECCDல இருந்து வந்தாலும் சரி, இல்லாட்டி IAFQE வெப்சைட்ல வந்தாலும் சரி, அகடமிக்ஸுக்கு வந்து ஸ்பீக் இன் இங்கிலீஷ்னு இருக்கிறதுக்கு கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஷோகேஸ் வரும். நான் கிளிக் பண்ணியே காட்டுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் தானே. அகடமிக்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா ஸ்பீக் இன் இங்கிலீஷ்னு வரும். ஸ்பீக் இன் இங்கிலீஷ்ல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல கீழே வந்தீங்கன்னு சொன்னா இருக்கு உங்களோட லெசன் நம்பர் 8. இத கிளிக் பண்ணுனா டீச்சர் ஷோகேஸ். இந்த லெசனை கூட இப்ப நாங்க தமிழ்ல, இங்கிலீஷ்ல, சிங்களத்துல 3ல செஞ்ச வீடியோஸ் கூட இதுல இருக்கு. நீங்க திருப்பி பார்க்கலாம். ரைட்? இந்த வீடியோஸை பார்க்கலாம் திருப்பி. அதுல பாருங்கமே செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபார்ம்னு இருக்கு. இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபார்மை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதை நீங்க ஃபில் பண்ணலாம். ரைட்? ஃபில் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணலாம். சரியா? சப்மிட் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்கோரை கூட பார்க்கலாம். உங்களோட ஸ்கோர் இப்போ எனக்கு வந்து 20 out of 20 வந்திருக்கு. எல்லா ஆன்சர்ஸுமே சரி. சரியா? உங்களோட ஆன்சர் சரியா இருந்தா உங்களுக்கு அதுல செக் பண்ணி கொள்ளலாம். அப்ப அதுல பிழையா இருந்தா அவங்களோட சஜஷன்ஸையும் அவங்க தருவாங்க. சரியான ஆன்சரும் அங்கே வரும், இல்லாட்டி அது பிழையான ஆன்சர்னு சில நேரம் வரும். ரைட்? அப்போ உங்களுக்கு இந்த ஷீட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு இதுல நாலேஜ் எடுத்துக்கொள்ள. இப்ப நான் உங்களுக்கு அந்த ஷீட்ஸ் எப்படி செய்யறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரைட்? இப்போ உங்களுக்கு கொஸ்டினையா செய்யறதா இருந்தாலும் நீங்க இதுல டைப் பண்ணலாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ். இதெல்லாம் கம்பல்சரி இல்லைன்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு நீங்க அதுகள் செய்யலாம். ரைட்? இப்போதைக்கு செல்ஃப் அசஸ்மெண்ட்டை செய்யுங்க. அந்த கொஸ்டினை இது ரிமூவ் பண்ணிருக்கு. அப்ப அதனால செல்ஃப் அசஸ்மெண்ட்ஸை செய்யுங்க. அந்த இப்போதைக்கு நீங்க படிச்சிருக்கிறத சமரைஸ் பண்ணி படிக்க பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? அப்ப வேற ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு கேட்கணுமா இந்த லெசன்ஸ்ல? ரைட். அப்படி டவுட்ஸ் இல்லாட்டி நாங்க இன்னைக்கு லெசனை வைண்ட் அப் பண்ணுவோம். ஸோ இவ்வளவு நேரம் என்னோட இணைஞ்சிருந்ததுக்கு நன்றி. இன்னைக்கான லெசன் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நம்புறேன். ஸோ இன்னொரு லெசன்ல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம்.